ஹாய் guys, வெல்கம் பேக் டு வீடியோ. நீங்கள் நிலம் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்வல் டிசி அண்ட் ஹாலிவுட் சொல்லி வந்திருக்க தரமான அப்டேட்ஸ்லாம் இன்னும் வீடியோவில் பார்க்கலாம். உண்மையில் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் ஓகே, வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் அண்ட் இந்த ஒரு மூவி இந்த வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஒர்த்தான ஒரு மூவி அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் இருந்து நாலாவது மூவி தான் பார்த்தீங்கன்னா இது. அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் இன்னும் 5 மூவி பார்த்தீங்கன்னா வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கங்க. மொத்தமாக இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸில் ஒரு 9 மூவிஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவங்க வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி 4th மூவியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சா. இன்னும் அப்கமிங்கில் 5 மூவிஸ் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. டோட்டலாக இது ஒரு 9 மூவிஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு சாகாவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸை முடிக்கிறதுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. உண்மையாக ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மூவியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது கூட இன்னும் ஏகப்பட்ட மூவிஸ் வரப்போகுது அப்படிங்கிறப்ப ரொம்ப நல்ல விஷயம் தான். உண்மையில அடுத்தடுத்த பார்ட்ஸுக்கான லீடும் பார்த்தீங்கன்னா இந்த கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் மூவியோட எண்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. உண்மையில அடுத்தடுத்த படங்களையும் பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் அது கூடவே ஜான்விக் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கு ஒரு செம்ம ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜான்விக் யூனிவர்ஸ் வந்து இன்னொரு மூவியை பார்த்தீங்கன்னா பெல்லரினாங்கிற ஒரு மூவியை கன்ஃபார்ம் பண்ணாங்க. அண்ட் அதை அடுத்த வருஷம் தூக்கி போட்டு ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அது கூடவே இன்னொரு ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னன்னா, இன்னொரு மூவியை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஜான்விக் யூனிவர்ஸில் இருந்து. அண்ட் அது என்ன மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜான்விக் 4 மூவிலே பார்த்தீங்கன்னா கெயின் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. கண்ணு தெரியாமல் ஒரு கேரக்டர் இருக்கும். இன்னும் அந்த கேரக்டர் ஒரு தரமான ஒரு கேரக்டராக பார்த்தீங்கன்னா ஜான்விக் 4ல் காமிச்சிருப்பாங்க. இப்போதைக்கு அந்த ஒரு கேரக்டரை ஃபோக்கஸாக அந்த ஒரு கேரக்டரை மெயினாக பார்த்தீங்கன்னா வச்சு ஒரு மூவி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வரப்போகுதுங்கிறது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா ஜான்விக் 4க்கான ஒரு சீக்குவலாக தான் இருக்க போகுது. அதாவது ஜான்விக் 4க்கு அப்புறம் நடக்கப்படுற ஸ்டோரியாக இருக்க போகுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த ஒரு படத்தில் நம்ம ஜான்விக் வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்ம கெயின் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டோரியில் ஏகப்பட்ட பேரை கொலை பண்ணியிருப்பாப்புல. அதனால் ஏகப்பட்ட பகைங்கிறது மிச்சம் இருக்கும். ஸோ அதனால் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கெயினை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளதுக்கு பாருங்க வரப்போகிறாங்க. ஸோ அதுதான் இந்த ஒரு மூவியோட கான்செப்டாகவே இருக்க போது. ஜான்விக் 4ஓட போஸ்ட் கிரெடிட் சீன்லேயே இதை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே இந்த படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி 2026 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவி ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஜான்விக் யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு தரமான மூவியாக R-rated இறக்க போகிறாங்கங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? அண்ட் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, ரொம்ப வருஷமாக லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்க்கான ஒரு மூவி லைவ் ஆக்ஷன் கொண்டு வாங்கலான்னு கத்துன்னு கத்தி ஒருத்தனுக்கும் மண்டையில் ஏறல. பட் இப்போதைக்கு ஒரு வழியாக அவனுக்கு காதல் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இன்னொரு தரமான ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மூவியோட டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ஹண்ட் ஃபார் கோலம் அப்படிங்கிறதா பார்த்தீங்கன்னா டைட்டில். அண்ட் இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா 2026 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் உண்மையிலே இந்த ஒரு மூவி தரமாக இருக்க போது. இந்த ஒரு மூவி பார்த்தீங்கன்னா லார்ட் ஆஃப் த ரிங்ஸில் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ப்ரீக்வலான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க போது. ஸோ உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம். கண்டிப்பாக ரொம்ப நாள் வெயிட் பண்ண உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த மூவி யாரெல்லாம் வெயிட் பண்ணுறீங்கிறது கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் ஸ்குட் கேம் சீசன் 2 பற்றி அப்டேட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் ஸ்குட் கேம் சீசன் 2ஓட ஷூட்டிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்கு. மேக்ஸிமம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சுங்க. இப்போதைக்கு அந்த ஸ்குட் கேம் சீசன் 2ஓட ரிலீஸ் டேட் எப்போன்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். அண்ட் அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் டிசம்பர் மந்தில் தாங்க பார்த்தீங்கன்னா ஸ்குட் கேம் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. மேபி கிறிஸ்மஸ் அப்போ ஒரு ஃபெஸ்டிவல் டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டிசம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டேட் எப்போன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக டிசம்பர் மந்த்து ஒரு உண்மையிலே ஒரு நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு தரமான சம்பவங்கிறது காத்துட்டு இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 11th பார்ட் எப்படா வரும்னு சொல்லி நிறைய பேர் காத்துட்டு இருப்பீங்க. ஏன்னா ஃபாஸ்டெக்ஸ் ஒரு தரமான அது ஒரு செய்கையை பண்ணிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 11th பார்ட் பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருந்துச்சு. இப்போதைக்கு இதுக்கான ஒரு அப்டேட்டும் கிடச்சிருச்சுங்க. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 11th பார்ட் தான் இந்த ஒரு ட்ரையாலஜி, இந்த ஒரு மிகப்பெரிய ஃப்ரான்ச்சைஸோடைய கடைசி மூவியாக இருக்க போது. ஆல்ரெடி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்க்கு 12th பார்ட்டும் வரப்போகுது அப்படின்னு. பட் அதெல்லாம் கிடையாது. இப்போதைக்கு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட 11th பார்ட் ஃபாஸ்ட் 11 அண்ட் இதுதான் இந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸோட கடைசி மூவி அப்படிங்கிறத அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு மூவியோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டே பண்ண போகிறாங்களாங்க. அண்ட் உண்மையிலே ரொம்ப கடுப்பேற்றக்கூட ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த மூவி நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தா. நெக்ஸ்ட் இயர் தான் ஷூட்டிங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போ எப்படா ரிலீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026 தாங்க இந்த மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம்.
உண்மையிலே ரொம்பவே பார்த்தீங்கன்னா டிலே பண்ணிட்டானுங்க. அந்த இவனுங்கள திருத்தவே முடியாது. அப்படி என்னத்த புடுங்குறானுங்கன்னு தெரியல. பரவாயில்ல, வரும்போது வரட்டும். கடைசி மூவி அப்படிங்கிறனால ரொம்ப நல்லா கொண்டு வாங்கடா, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களாப்பா? அண்ட் ஒரு லைக் தட்டிட்டு போங்க. அண்ட் உங்களுக்கு இன்னொரு நியூஸ் தான். அண்ட் ஆல்ரெடி தெரியும் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கான இன்னொரு சீரிஸ் வரப்போகுது. ஏன் நைட் ஆஃப் த 7 கிங்டம்ஸ்னு ஒரு சீரிஸ் வரப்போகுதுங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போதைக்கு அந்த ஒரு சீரிஸோட எத்தனை எபிசோடு இருக்க போகுது அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போயே சொல்லிடுறேன், இந்த ஒரு சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன்லாம் வரப்போகிறது கிடையாது. இந்த சீரிஸ்க்கு ஏகப்பட்ட சீசன், ஒரு 2-3 சீசனுக்கு மேட்ச்சு கண்டிப்பாக வரும். ஸோ அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு இந்த சீசன் 1ல் எத்தனை எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறத இப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எத்தனை எபிசோடு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக இந்த சீசன் 1ல் 6 எபிசோடு தாங்க இருக்க போகுதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு எப்படி கேட்கலாம். ஆமாங்க, வெறும் 6 எபிசோடு தான். மேக்ஸிமம் இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸில் வரக்கூட எல்லா சீரீஸுமே 10 எபிசோடு இருக்கும். வச்சு நம்ம நல்லா செய்வானுங்க. ஆனால் இந்த சீரீஸில் வெறும் 6 எபிசோடு தான் இருக்குங்கிறது உண்மையிலே ஒரு பக்கம் நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்குது. பட் என்னதான் 6 எபிசோடு இருந்தாலும் எல்லா எபிசோடையும் பார்த்தீங்கன்னா பயங்கர லாங்காக இருக்க போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் லாங்காக இருந்தாலும் 6 எபிசோடுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் அது கூடவே இந்த ஒரு சீரிஸ் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2025, அதான் நெக்ஸ்ட் இயர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரிஸையும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக வெயிட் பண்ணுவோம். இதுவும் ஒரு ப்ரீக்வலான ஒரு ஸ்டோரி. ஹவுஸ் ஆஃப் த டிராகன் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இதுவும் ஒரு பட்டையை கலப்ப போகுது. அண்ட் அது கூட ரோட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு மூவி இப்போதைக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்க்காமலும் விட்டுருப்பீங்க. இப்போதைக்கு அந்த மூவியோட செகண்ட் பார்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சீக்குவலை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒர்க் இப்போதைக்கு போயிட்டுருக்கு. உண்மையில் நான் இன்னும் இந்த ரோட் ஹவுஸ் மூவி பார்க்கல. சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் கண்டிப்பாக அதுக்கான செகண்ட் பார்ட்டும் வரப்போகுது. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அடுத்து இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க. மான்ஸ்டர் வர்ஸ் ஃபேன்ஸ் யாராவது இருக்கீங்களா? கண்டிப்பாக இருப்பீங்க. அது இல்லாமல் இருப்பீங்களா? அண்ட் காட்ஜிலா எக்ஸ் காங் அந்த ஒரு மூவிக்கான இன்னொரு படத்தை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மான்ஸ்டர் வர்ஸோட அடுத்த மூவியை இப்போதைக்கு அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. காட்ஜிலா எக்ஸ் காங் செகண்ட் பார்ட் வரப்போகுது. அதுக்கான சீக்வல் தான் வரப்போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு மூவியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம காங் காட்ஜிலா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா மெயின் வில்லனை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டோரியை தான் பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. உண்மையிலே இந்த மூவியை இவ்வளோ சீக்கிரத்தில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஏன்னா காட்ஜிலாக்கு ஒரு சோலோ மூவி, காங்க்கு ஒரு சோலோ மூவி கொடுத்துட்டு தான் திரும்ப இவங்க 2 பேர் டீம் அப் பண்ணுற மாதிரி ஒரு மூவி கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். பட் நம்ம நினைக்கிறதா நடக்கும், இவனுங்க அதுக்கும் மேலே ஏதோ பண்ணுவானுங்களேங்கிற மாதிரி அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணி திரும்ப நாங்கள் டீம் அப் தாண்டா கொடுப்போம் அப்படின்னு இப்போதைக்கு இந்த மூவியை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த மூவியோட ரைட்டிங் ஒர்க் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. யார் ரைட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மார்வலில் சான்ச்சி மூவி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு மூவியோட ரைட்டிங் பண்ண அந்த ரைட்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு காட்ஜிலா எக்ஸ் காங் மூவிக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் பண்ணுறாப்புல. அண்ட் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வின்கார்ட் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் யாருன்னு கன்ஃபார்ம் பண்ணல. பட் நம்ம ஆடம் வின்கார்ட் ரைட்டிங் டைரக்டர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கூடவே இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம காட்ஜிலாக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்கங்க. ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து காட்ஜிலா விசஸ் காங்காக இருக்கட்டும், காட்ஜிலா எக்ஸ் காங்காக இருக்கட்டும், இந்த 2 படத்துலையுமே காங்க தான் கெத்தாக காமிச்சிருப்பாங்க, பெஸ்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ரொம்ப காட்ஜிலாவை ஏதோ வைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வச்ச மாதிரி தான் இருக்கும். அது இந்த காட்ஜிலா எக்ஸ் காங்கெல்லாம் ஐயோ நான் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லைப்பா. அதனால் அடுத்த ஒரு வரக்கூடிய மூவியில் நம்ம காட்ஜிலாவுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னதான் இப்படி இருந்தாலும் இப்படி தான் சொல்லுவானுங்க. கடைசியில் பார்த்தா காங்க தான் தூக்கி நிப்பாட்டுவானுங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ட் அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே சமயம் காட்ஜிலா எக்ஸ் காங்கோட ஹெச்டி பிரிண்ட் பார்த்தீங்கன்னா ஓடிடியில் இப்போதைக்கு காட்ஜிலா எக்ஸ் காங் மூவி ரிலீஸ் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போதைக்கு ஓடிடியில் இந்த ஒரு மூவி அவைலபிளாக இருக்குது. போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்டு ஃபால் அப்படிங்கிற ஒரு மூவியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம், பார்க்காமலும் இருந்துக்கலாம். ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் மூவி அப்படின்னு கூட சொல்லலாங்க. உண்மையிலே செம்ம மூவி. பார்க்கலாம், டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி பக்காவாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. பெஸ்ட்டு மூவி அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு அந்த மூவியான செகண்ட் பார்ட்டை இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப நல்ல விஷயம். அண்டு வரும்போது கண்டிப்பாக பார்ப்போம். அண்டு பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் நம்ம ஜாக் ஸ்பரோங்க. நம்ம ஜாக் ஸ்பரோட ஃபேன்ஸ் யாரோ இருக்கீங்களா? அண்ட் உங்களோட இதயத்தை சுக்குநூறாக உடையக்கான தான் இந்த ஒரு நியூஸ். என்னன்னா ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் அந்த ஒரு ட்ரையாலஜியை ஃபுல் அண்ட் ஃபுல் ரீபூட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதில் நம்ம ஜானி டெப் வரப்போகிறது கிடையாது. ஸோ இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி பார்த்தீங்கன்னா இந்த பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் ரீபூட் பண்ண போகிறாங்க.
ஆனால் அந்த ஒரு ரீபூட் பண்ணக்கூடிய மூவியில் இப்போதைக்கு யார் அந்த ஜாக் ஸ்பேரோ கேரக்டர் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது யாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆஸ்டின் பட்லர் அப்படிங்கிற ஒரு ஆக்டர் தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஜாக் ஸ்பேரோவாக பார்த்தீங்கன்னா பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது இப்போதைக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உண்மையிலே இந்த ஒரு ஆக்டரை பார்த்தா ஜாக் ஸ்பேரோ கேரக்டருக்கு ஃபிட் ஆவாரா அப்படிங்கிறது ஒரு பக்கம் டவுட்டாக தான் இருக்குது. பட் பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் நம்ம ஜானி டெப் அளவுக்கு யாரும் வரப்போகிறது கிடையாதுங்க. பட் என்னதான் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியனுங்க நீங்கள் ரீபூட் பண்ணாலும் எந்த ஆக்டரை தூக்கி போட்டாலும் கண்டிப்பாக சொல்கிறேன் முன்ன இருக்கிற அளவுக்கு இந்த படம் ஓடாது. ஏன்னா நம்ம ஜானி டெப்கான ஃபேன் பேஸே வேறு. ஸோ இந்த மாதிரி என்ன ஆக்டரை கொண்டு வந்தாலும் பார்ப்போம், படத்தை நல்லா கொண்டு வருவாங்க நம்புகிறேன். பட் இந்த ஒரு படத்துக்கு எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஜானி டெப் இல்லாத படம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான். பட் பார்க்கலாம், என்னதான் இருந்தாலும் பைரேட்ஸ் ஆஃப் த கரேபியன் அந்த ஒரு நேம், அந்த ஒரு மூவிக்கு சில பல ஃபேன்ஸ் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சேடான ஒரு நியூஸ் தான். ஜாக் ஸ்பேரோவா திரும்ப நம்ம ஜானி டெப்பையே கூட்டு வரலாம். பட் இந்த டிஸ்னி எதை பண்ண மாட்டானுங்களே, என்ன பண்ண. அண்ட் அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெட்னஸ்டே சீசன் 2 அந்த ஒரு சீரீஸை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போதைக்கு அதுக்கான அப்டேட்டை அஃபீஷியலாக நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போதைக்கு ஒரு நியூவாக ஒரு கேஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ஒரு படத்தோட ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த ஒரு சீரீஸோட ஃபில்மிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு ஃபில்மிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த ஒரு ஃபில்மிங் பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் மந்த் முடியலும் பார்த்தீங்கன்னா போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கெஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சீரீஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் தான் ரிலீஸும் ஆக போகுது. இன்னும் ஒரு தரமான சீரீஸ். இந்த சீசன் நீங்கள் சீசன் 1 பார்க்கலாம், கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு பக்காவாக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சீசன் 2 நெக்ஸ்ட் இயர் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் பிப்ரவரி மார்ச்சில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். ஏப்ரலுக்குள்ளே நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சீசன் 2 ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வேணாம். அண்ட் ஓகே, அண்டு இவ்வளோ தாங்க இந்த ஒரு வீடியோ. இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிறேன், நிறைய அப்டேட்ஸ்லாம் தூக்கி உள்ளே போட்டேன். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை தப்பாக சொல்லிட்டாலோ கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் பார்க்கலாம். அண்டு பை காய்ஸ்.